வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன்பிளஸோட ஒரு புது வயர்ட் இயர்ஃபோன் தான் இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து ஒரு வயர்ட் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த புது ஒன்பிளஸ் நாட் வயர்ட் இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1300 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 800 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. நான் இதை வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு புல் டேப் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்ஃபோன் வந்து வெளியெடுப்போம். ஸோ இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு braided கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், நான் இந்த இயர்ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வயர்ட் இயர்ஃபோனோட முக்கியமான விஷயம்னா அஃப்கோர்ஸ் அதோட ஒயர் குவாலிட்டி தான். ஸோ இந்த இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு லெவல் ஒயர் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு braided கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேங்கிள் ஆகாது. ஆனால் இந்த ரீஜியன் இருக்குல்ல, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து braided கேபிள் வந்து கொடுக்கல. ஆனால் ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒயரோட திக்னஸும் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நல்லா திக்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் டேர்ம் யூசேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில வைட் இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து மிஸ் ஆகும். அப்புறம் நமக்கு வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வரையில நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். ட்ரிபிள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா வந்து சிரி வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்பிளஸ் புல்லட்ஸ் Z2ல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் கொடுத்துருக்கனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து செம சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து செட் ஆயிருங்களா. ஃபிட் பற்றி நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் இந்த 2 இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். ஸோ ஒன்பிளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஏதோ ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க இந்த மேக்னெட்டில். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒன்பிளஸ் போன் வச்சிருந்தாலும் அது வேலை செய்யுமா இல்லையான்னு தெரியல. அதனால நீங்கள் யாராச்சும் இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு இல்லையாங்கிறது. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு வயர்ட் இயர்ஃபோன்னால இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ஒன்பிளஸ் இயர்ஃபோன்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.2 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 9.2 mm டிரைவர்ஸ் கொடுத்ததுனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக நல்லா வெல் பேலன்ஸ்டாக சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பேஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பேஸ்னு பஞ்சராக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 rupees உள்ள இயர்பட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 800 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 800 rupeesக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 800 rupeesக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து எல்லாமே சாலிடாக எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து இருக்குது. என்ன ஒன்பிளஸ் நமக்கு வந்து இது வந்து 3.5 mm மேலே டேரெக்டாக வந்து டைப் சி இயர்ஃபோன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5 mm ஜாக் வந்து தூக்கிட்டாங்க. அதனால நம்ம ஃபோனில் வந்து அப்படி 3.5 mm ஜாக் இல்லைனா நம்ம ஒரு அடாப்டர் வாங்கி அதோட இதை சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டேரெக்டாக ஒன்பிளஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து 2 வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். ஒரு வேரியண்ட் இருந்தது, இன்னொரு வேரியண்ட்டில் வந்து டைப் சியோட வச்சு லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.